திருச்சிற்றம்பலம். உற்றாரிலாதார்க்கு உறுதுணையாவன ஓதி நன்னூல் கற்றார் பரவப் பெருமை உடையன காதல் செய்ய கிற்பார் தமக்கு கிளரொளிதானகம் தான் கொடுக்கும். அற்றார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரன் அடித்தலமே. திருவையாற்றுப் பெருமான் உற்றாரிலாதார்க்கு உறுதுணையாக இருப்பவன், நன்னூல் பல கற்று இருக்கிறவர்களுக்கு அவர்களால் போற்றப்படுபவன், இறைவனிடத்திலே அன்புடையவருக்கு கிளறு ஒளி வானகம்தான் கொடுக்கும். அன்போடு தன்னை வழிபடுபவர்களுக்கு தன்னுடைய சிவலோகத்தையே தருகிறவன். அப்படிப்பட்ட அவன் அரும்பொருளாக பெரும்பொருளாக இருந்து அருள் செய்கிறான். அவன் திருவையாற்றிலே எழுந்தருளி இருக்கிறான் என்கிறார் நாவுக்கரசர். ஞான சம்பந்தர் புலனைந்தும் பொறிகலங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போது வந்து அஞ்சேல் என்று அருள் செய்வான் இறைவன் ஐயாற்று அப்பன் என்று அவர் மொழிகிறார். சுந்தரர் பரவும் பரிசு ஒன்று அறியேன் என்று வெள்ளத்து நின்று இறைவனை வழிபடுவதற்கு ஒரு பதிகமே பாடுகிறார். இப்படி அவருக்கு வெள்ளத்தை நிறுத்தி காவிரியை கடந்து வந்து வெய்யாற்றில் வழிபடுவதற்கு உதவி செய்தான் பெருமான். மாணிக்க வாசகரும் ஐயாரனை பாடுதுங்கான் அம்மானாய்கிறார். இப்படி 4 பெருமக்களாலும் பதிகம் பாடி துதித்துள்ளார்கள். ஐயாற்றினுடைய வரலாறு 5 என்ற சொல்லை வைத்து சொல்லியிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்திலே பஞ்சநதீஸ்வரர் என்று சொல்கிறார்கள். பஞ்சநதி ஐயாறு என்று சொன்னால் எப்பேசர் சிலாத முனிவருடைய புதல்வர். அவர் இறைவனை வழிபட்டு தவம் செய்தார். நீரிலே நின்று தவம் செய்கிற போது காலை மீன்களெல்லாம் அரித்து விட்டன. அந்த காலை புண்ணெல்லாம் போய் சுத்தமாவதற்கு கங்கை நீர், அம்பாளுடைய கொங்கை நீர், சூரிய தீர்த்தத்து நீர், இம்மாதிரி ஒரு 5 நீரினாலே அந்த புண்களெல்லாம் மாறி நலமுற்றார். அதனாலேதான் ஐயாறு என்றதற்கு பெயர் வந்தது. நந்தியம்பெருமான் நமக்கெல்லாம் முதற் குருநாதராகவும் கைலை மலையை காக்கின்றவராகவும் இருக்கின்ற பெருமான். சைவத்திற்கு முதற் குருநாதர். நந்தி என்ற சொல் இடபநந்தி அதிகார நந்தி என்று 2 வகை சொல்லுவார்கள். அதிலே இடபநந்தி தான் அவவடிவாக இருப்பது. தர்மதேவதை தான் சிவபெருமானை சுமந்து வர வேண்டும் என்று வரம் கிடந்தார். அப்போது சிவபெருமான் அவரை வாகனமாக்கி நந்தி, அதனாலே அந்த நந்தி இடபநந்தி என்று பெயர். இடபம் பெருமானை எழுந்தருளச் செய்து கொண்டு வருவது. யானை முதலிய வாகனங்கள் எல்லாம் இருந்தாலும் இதைத்தான் தர்ம தேவதையாக கொண்டு இறைவன் அறமே வடிவானவன், அவனுக்கு அறமே வாகனமாகவும் அறமே கொடியாகவும் கொண்டு அவன் ஆட்சி செய்கிறான். அந்த வகையிலே அது நந்தின்னு பேர். ஆனால் இந்த நந்தி உபதேசம் செய்கிற நந்தி இருக்க திருயாறு அதிகார நந்தின்னு பேர். இறைவனுடைய சன்னிதானத்தில் தேவர்களெல்லாம் வந்தும் வழிபடுகிற போது அவரை நெறிப்படுத்தி பெரம்பு வைத்துட்டு தள்ள தட்டுவார். அதனால பங்கயம் துளவம்னாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கை எம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி என்று சொல்கிறார். அத்தகைய பெருமைக்குரியவர் நம் சைவத்திற்கு முதற் குறவராக இருக்கிறவர். அவரை நந்தி தேவர் என்று சொல்லுகிறோம். இப்போ நந்தி என்று சொன்னதினாலே பெரும்பாலும் இந்த வாகனங்களை, அதாவது காளை, இவற்றைத்தான் நந்தி என்று சொல்லுகிற வழக்கத்தில் இருக்கிறது. இதனாலே என்ன ஆயிற்றுன்னா காளையினுடைய உருவத்தை நந்தி தேவருக்கு அமைத்து விட்டார்கள். இப்போ இங்கே கூட அப்படி இருக்கு. அது சரியல்ல, தெரியாமல் நந்தி என்னொன்னே அது காளையை தான் கொண்டார்கள். ஏன்னா எல்லாரும் நன்றாக படிக்கவில்லை, ஏதோ யாரும் சொல்றதை கேட்டுட்டு சொல்றாங்களே தவிர அது ஒரு குறை. நந்தி என்ற சொல் கெடுதல் இல்லாதவர் சிவபெருமான். நந்துதல் கெடுதல், நந்து கெடுதல் இல்லாத ஒரு நிலையில உள்ளவர் பெருமான். எந்த வகையான இடர்பாடும் அவருக்கு கிடையாது. அதனாலே அவருக்கு நந்தி என்று பெயரும். அந்த நந்தி அவருடைய சிஷ்யருக்கும் அந்த பெயர். ஆச்சாரியனுடைய பெயரை சிஷ்யரும் வைத்துக் கொள்வதற்கு அந்த வகையிலே அவருக்கு நந்தி என்று சொன்னால், அதனாலேதான் இறைவனுக்குரிய பெயர் என்னன்னா எந்தையார் திருநாமம் நமசிவாய. இறைவனுக்கு பஞ்சாட்சர தான் அவருக்கு பெயர். அதனாலே அதை ஜபிக்கிறோம். நமசிவாய, சிவாய நம,
அந்த மாதிரி பல வகையான மந்திரங்கள் வச்சுருக்கோம். அதனால் 5 எழுத்து மந்திரம்தான் அவருடைய பெயர். அதனாலே அவருக்கு சொன்னார் நந்தி நாமம் நமசிவாய என்று ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். அப்பர் சுவாமி எந்தையார் திருநாமம் நமசிவாய என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த நாமம் நந்தி என்று சொன்னால் கடுதல் இல்லாதவர், எந்த வகையான இடர்பாடு அவருக்கு கிடையாது. இப்போ நம்ம போல அல்ல, அந்த வகையில் அது இருக்கு. அதனாலே அவருடைய பெயரை இவருக்கு வைத்திருக்கிறார்கள். அதனால இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, மாட்டு முகத்தை வச்சுட்டாங்க. அது நம்முடைய அறியாமையினாலே வந்த நிகழ்ச்சி. இந்தவர் அதிகார நந்தி என்று சொல்லுவோம். கைலாயத்தில் இறைவனுடைய சன்னிதானத்தில் வருகிறவர்களெல்லாம் நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்துகின்ற காவல்துறையை அவர் செய்து வருகிறார். அவர் அவருக்கு சிஷ்யர். அந்த சிஷ்யர் தான் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இப்போது கூட பூஜை செய்வதில் விநாயகர், அஷ்டதிக்குபாலகர், சப்த குருமார்கள் இவர்களையெல்லாம் வைத்து பூஜை பண்ணிட்டு வருகிற முறை விசேஷ தீட்சையில் இருக்கு. நிர்வாண தீட்சையில சுவாமிக்கு யார் துணை தெரியுமா, பாதுகாப்பு தெரியுமா? அவருடைய சிஷியர்களாக இருக்கின்ற குருமார்கள் நந்தி, சனற்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர் எல்லாம் அடுத்து நம்ம வச்சா கைலை சண்முக தேசியர், சுப்பிரமணிய தேசிகர்லாம் இந்த பக்கம் மாறி அர்ச்சனை செய்து பாதுகாப்பாக அங்கே இருக்கிறார்கள். இந்த இவர்கள் தேவர்கள்லாம் அங்கே வர்றதில்லை. அந்த மாதிரி இறைவனுக்கு காவலாக இருக்கிறவர்கள். சொக்கநாதர் பூஜை என்று சொன்னால் 2 பக்கத்திலேயும் ஆச்சாரியர்கள் தான் இருந்து பாதுகாவலாக இருக்கிறார்கள். உயரிய நிலையில் இருக்கின்ற சிவபெருமானுக்கு அவருடைய சிஷ்யர்கள் தான் பாதுகாப்பு அவர் தான் எல்லாரையும் கேட்கிறார். ஒரு அமைப்பு அவர்களுக்கு உதவி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கின்ற நிலையை நாம் இதில் பார்க்கிறோம். அதில் நந்தியம்பெருமான் என்று சொன்னால் மனித முகத்தோடு கூட இருக்கின்றவர் தான் நந்தியம்பெருமான். அது திருவையாற்றில் இருக்கிற ஊர்த்தியை பார்த்தா நல்லா தெரியும். அங்கேதான் திருக்கைலாயம் என்று சொல்வதற்கு ஏற்ப தென்கைலாயம் என்று அதை சொல்கிறோம் திருவையாற்றை. ஏன் அது தென்கைலாயம் என்று வந்தது என்றால், அங்கே இருக்கின்ற பெருமானுடைய அருளினாலே அந்தனர் குறிச்சி என்று திருவையாற்றுக்கு வடபகுதியில் வடக்கு வீதியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணும். அந்த எல்லையிலே தான் அந்தனர் குறிச்சின்னு ஒரு அந்த ஊருக்கு பெயர். சிறு கிராமம். வடக்கு வீதி தாண்டினாலே அந்தனர் குறிச்சி தான் பெயர். அதுக்கு அதில் ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கரையில அந்த முனிவர் சொன்னபடி வெள்ளியினாலே செய்த ஒரு ஏர் சின்னதா அதை வைத்து உழுத போது அதிலே ஒரு பட்டகம் கிடைச்சது. அதை திறந்து பார்த்தார். 4 தோள் 3 கண் இதோட சிவபெருமான போல அந்த குழந்தை இருந்தது. அப்போ சுவாமி சொன்னார், மூடி திற அப்படின்னு ஒரு அசரீரி வந்தது. மூடி திறந்து பார்த்தா குழந்தையார். அவர் தான் நந்தியம்பெருமான். அது அந்த ஊரிலே அவதரித்தவர். அதனால அந்த ஊர்ல அவதரித்த உடனே அவருக்கு அந்த உபதேசம், சிவபெருமான் உபதேசம் செய்கிற முறை இல்லை, நேரே எதுவும் செய்யறது இல்லை. அவருடைய பக்தர்கள் தான் அப்படி செய்யறாங்கன்னு வருது. அதிலே ஸ்ரீகண்ட பரமசிவன் என்று சொல்லுவார்கள். ஸ்ரீகண்ட பரமசிவன் தான் நந்தியம்பெருமானுக்கு உபதேசிக்க, அந்த நந்தியம்பெருமான் தான் பரஞ்சோதி முனிவர் முதலியவர்களுக்கு உபதேசிக்க, அந்த மாதிரி படிப்படியாக வருகிறார். ஸ்ரீகண்ட பரமசிவம் அவர் நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி மாமுனி. பரஞ்சோதி இங்கே ஒரு திருவிளையாடல் புராணத்தில் ஒரு முனிவர் இருக்கிறார். அதனால் அவருக்கு மாறுதலாக தெரியணுங்கிறதுக்காக பரஞ்சோதி முனிவர்னு பரஞ்சோதி மாமுனிவர், பரஞ்சோதி மாமுனிகள். அவர் தான் மெய்கண்டாருக்கு வானவீதியில் திருவண்ணூரில் இறங்கி அவருக்கு உபதேசம் பண்ணார். மெய்கண்டார். அப்புறம் பூமியில் இருக்கிறது அருணந்தி, மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவம். அதனால திருக்கைலாய பரம்பரை என்று சொன்னால் அந்த திருவையாறு நமக்கு மூலத்தானமாக இருக்கிறது. அங்கே இருக்கின்ற பெருமான் மலையிலிருந்து அருள் செய்கிறார். இங்கே தரையிலே நமக்கு அருள் செய்கின்ற பெருமான் கைலாயம். க்ஷேத்திர கோயில் திருத்தாண்டகத்தில் நம்முடைய நாவுக்கரசர்கள் சொல்லுவார், கஞ்சனூர் முதலான ஊர்களெல்லாம் சொல்லிவிட்டு வெஞ்சமாக்கூடல் இங்கே இருக்கிற சாமியெல்லாம் யார் தெரியுமோ அங்கே எல்லாம் போனால் கைலாயநாதனை காணலாம் அப்படிங்கிறார். உஞ்சேனை, மாகாளம், ஊரல், ஓத்தூர், பஞ்சாக்கை. பஞ்சாக்கைனா வைப்புத்தலமாக இருக்குது. இந்த ஊர்களெல்லாம் இறைவன் எழுந்தருள் இருக்கிறான். இங்கே எப்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறான் என்றால், கைலாயநாதன் இங்கே தங்கியிருக்கிறான். ஒரே கைலாயநாதன் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறான். அதனால் இந்த சாமி வேற அந்த சாமி வேற இல்லை, எல்லாம் ஒரே சாமி தான். அதுக்கு உதாரணமாக சொன்னால், இந்த
யமனை உதைத்த தலங்கள் 4 நமக்கு தெரியுது. இதெல்லாம் வடக்கே இமயமலையில் நடந்ததாக வரலாறு ஒன்று இருக்கு. இங்கே யமன் பூசித்தான் தீமையை நின்று விலகி இருப்பதற்காக. அது எந்த ஊர்? உய்யக்கொண்டான் என்று கற்குடி மாமலை என்றும் போற்றப்படுகிறது. கற்குடி மாமலை நம்ம ஆதீன திருக்கோயில். திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே 3 தொலைவில் இருக்கு மலை. திருச்சிராப்பள்ளி மலை கூட ரொம்ப உயரமானது. அதை ஞான சம்பந்தர் குன்றுன்னு சொல்றாரு. குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிர்மேன்னு. அந்த ஊரிலே போய் யமன் திருவருளை பெற்றான். அடுத்ததாக திருவையாறு. இங்கே ஒரு முனிவருக்கு பேர் நினைவில்லை. அவரை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பற்றுவதற்கு வருகிறான் யமன். சுவாமி என்ன பண்ணார்? அந்த துவாரபாலகரை ஏறி அவரை சம்ஹாரம் பண்ண சொன்னார். 2வது 3வது ஸ்ரீவாஞ்சியம். அங்கே யமனே வாகனமாக இருக்கிறார் சுவாமிக்கு. அதனால யமன் உபத்திரம் இல்லாமல் இருக்கணுமானா அந்த 3 தலங்களையும் பார்க்கணும். 4வது இருக்கிறதா நம்முடைய திருக்கடவுர். இன்னும் பல இருக்கலாம். அது மேற்கே இருந்து கிழக்கு வரல 4 தான் அந்த தலங்கள் அமைந்திருக்கின்றன யமன் ஸ்தலத்துக்கு. ஆகவே யமன் அடியவர்களிடத்திலே போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்முடைய இதில் இருக்கு. திருநீறு பூசியவர்களிடத்திலே போகக்கூடாது. ருத்ராட்சம் ஜபம் பண்ணுகிறவர்கள், பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறவங்ககிட்ட போகக்கூடாது. உயிரை நமக்கு இடத்துக்கு போகத்தான் போகும். ஆனால் அழைக்கிற ஆள் யாருன்னு தான் பார்க்கணும். யமன் சாதாரணமான காலன் இவர்களெல்லாம் சாதாரண உயிர்களை பற்றுகிறவர்கள். சிவன் அடியார் இடத்துல போகக்கூடாது. காலபாச திருக்குறுந்தொகைன்னே அப்பர் சுவாமி பாட்டு பாடியிருக்கார் ஒரு பதிகம். அதில் இதெல்லாம் சொல்றார். சிவ என்று சொல்றவங்கிட்ட போகக்கூடாது. அதோட இன்னொன்று சி என்று சொன்னாலே போகக்கூடாது கிட்ட. சி என்றால் நாயோட்டு மந்திரம் என்று சொல்லுவார்கள். இப்போ நாயோட்டு மந்திரம் சொன்னால் ஏன் சொன்னவர் திருமூலர். அந்த பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சி என்ன பொண்ணையும் கூட நாட்டில் சி நாயன்னா குழந்தைகளை அன்போடு சொல்றாங்களே தவிர சீன்னு மட்டும் சொல்றதில்லை. அதனாலதான் நாயோட்டு மந்திரம் என்று வந்திருக்கிறது. அந்த சி என்று சொன்னாலே இச் பிளஸ் இ. இச் என்பது சக்தி, இ என்பது சிவம். 2 அதிலே அடங்கியிருக்கு. அதனாலேதான் அந்த சிவசக்தி சம்மேளனமாக இருப்பது சி என்பது. வா என்பது சக்தி, அது வேற இருக்கு. சுருக்கமாக சொன்னா சி என்று சொன்னாலே அம்மையப்பரை நாம் வழிபட்டதாக ஆகிறது என்ற கருத்தை திருமூலருடையதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்கிறோம். அதை அடுத்து வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், திருமுறை, சித்தாந்த சாஸ்திரங்கள் இவைதான் சைவர்களுக்கு மூல நூல். இதிலே நமக்கு மாற்றம் கூடாது. ஆகவே இங்கே ஐயாரப்பர் அவருடைய திருக்கோயில் நம்முடைய பெரியவர்களாலே முறைப்படுத்தப்பட்ட கோயில்கள். நாயன்மார்கள் என்றால் எல்லா நாயன்மார்களும் பாடல 1-2 நமக்கு சமயாச்சாரியர் 4 இறைவனை பற்றி பாடியிருக்கிறார்கள். அதில் ஞானசம்பந்தர் பாடியதை 3 திருமுறையாகவும், தேவாரம் என்றும், நாவுக்கரசர் பாடியது தேவாரம், அது 3 திருமுறை, சுந்தரர் 100 பதிகம் 1 திருமுறை 7ஆம் திருமுறை, 8ஆம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார், 9ஆம் திருமுறை 9 அடியார்கள் பாடியது. அதில் சிற்றரசர்கள், வைணவர்கள் எல்லாம் அதில் இருக்கு. வைணவர்களும் இந்த சைவத்துறையிலிருந்து பாடியிருக்கிறார்கள். புருஷோத்த நம்பி, நம்பிகாட நம்பின்னு சில வைணவர்கள் அடியவர்கள். அதோட இன்னும் ஒன்று பார்த்தா பல்லாண்டு பாடுவதற்கு அந்தணர்கள் எல்லோரும். சுவாமிக்கு பல்லாண்டு பாடியவர் ஒரு ஆதி திராவிடர் சேந்தனார். அவர் எடுத்த களியை தான் சாப்பிட்டார் நடராஜா. இதெல்லாம் நம்ம வரலாற்றில் இருக்கு. ஆதி திராவிடர் குளத்தில் இருந்தாலே தவிர அந்தணரின் மேம்பட்டவர்கள். அதனாலே தான் அங்கே அந்த மாதிரி வச்சிருக்கிறார். இதெல்லாம் பல விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள் இருக்கு. அது ஒன்றும் தந்திரம் மந்திரம் இல்லை, உண்மைதான். நந்தனார் இருந்தார். இந்த கதையெல்லாம் கூட நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தான். அதனால இந்த ஐயாற்று பெருமானுடைய இதில் ஒரு 5 கோடி ரூபாய் செலவில் திருப்பணி நடந்திருக்கு. இன்னும் 1 கோடி 2 கோடியில் இந்த கும்பாபிஷேகம் இதெல்லாம் நடக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை செய்கிறவர், அவருக்கு இறைவனுடைய திருவருள், கைலாயநாதனுடைய பேரருள், ஐயாரப்பனுடைய அருள் அவருக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும். அவர்களும் வளமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய செந்தமிழ் சொக்கன் திருவருளை பிரார்த்திக்கிறேன்.